சிவபெருமானுக்கு எண் குணங்கள் உள்ளதாக சைவ சித்தாந்தம் பேசும். சிவபெருமான் ஒருவனுக்கே 8 குணங்கள் உண்டு. அந்த 8 குணங்களும் வேறு எந்த கடவுளருக்கும் கிடையாது. அப்ப மற்றவங்களுக்கு என்ன குணம் அப்படின்னு கேட்டா, இந்த எல்லாருக்கும் 3 குணம். முக்குண வழிபட்டவர்கள் தான் அத்தனை பேர். ராஜசம், தாமசம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களும் இல்லாத நிலையில இருப்பதனால்தான் சிவனின் நிர்குணன் என்று சொல்லுகிறான். குணமில்லாதவன். அப்ப சிவபெருமான் நிர்குணன் என்று அழைக்கப்படுகிறானே கேட்டா, குணமில்லாதவன் தான். இந்த 3 குணங்களும் இல்லையே தவிர அவனுக்குன்னு 8 குணங்கள் உண்டு. 8 குணங்கள் என்ன என்ன என்று பார்க்கிற பொழுது, இயல்பாகவே பாசங்களில் நின்றும் விடுபடுதல், இயற்கை உணர்வினாதல், தன்வயத்தனாதல், தூய உடம்பினாதல், பேரருள் உடைமை, வரம்பில் இன்பம் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, முற்றும் உணர்தல். இது என்ன விவரம் அப்படின்னு நாம் பார்க்கிற பொழுது, இயல்பாகவே பாசங்கள் என்று விடுபடுதல் என்று சொன்னால், சிவபெருமானை எந்த மலமும் பற்றவே பற்றாது. ஆணவமோ கண்வமோ மாயையோ இயல்பாகவே ஒட்டாது. 2வது, இயற்கை உணர்வுடன் ஆதல் என்று சொன்னால், அறிவிக்காமலேயே அவன் அறிந்து கொள்ளுகின்றவன். யாரும் அவனுக்கு எதுவும் அறிவிக்க வேண்டாம். ஆனால் பசுக்களாகிய நமக்கு அறிவித்தும் உடனறிந்தும் செய்தால்தான் உயிருக்கு அறிவு நிகழ்கிறது. 3வது குணம் தன்வயத்தனாதல். அது என்ன என்று கேட்டால், யார் வசமும் ஆகாமல் அவன் தன்வயமாக இருப்பான், பரவசமாவது இல்லை. அடுத்தது தூய உடம்பினன் ஆதல். அவன் உடல் எடுத்துக்கொள்ள வேண்டும், தோற்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற பொழுது அவன் திருவருளிலேயே உடம்பை எடுத்துக் கொள்கின்றான். ஆகவே அவனுக்கு இந்த மாயா காரியத்தில் இருந்து உடம்பு வருவதில்லை. தூய திருவருள் சக்தியில் இருந்தே உடம்பை எடுத்துக் கொள்ளுவான். 5வது குணம் பேரருள் உடைமை. பேரருள் என்று சொல்வது பெருங்கருணையை குறிக்கும். இன்னுடைய இத்தனை 5 தொழில்களுக்கும் மற்ற தொழில்களுக்கும் காரணம் என்ன என்று கேட்டால், கருணையைத்தான் காரணமாக சொல்ல முடியும். அந்த கருணைக்கு ஈடாக எதையும் ஒப்பிட முடியாது. 6வதாக வரம்பில் இன்பம் உடைமை. இந்த வரம்பில் இன்பம் உடைமை என்பது அவன் இன்ப கணம் என்று திருவருட் பயனிலே பேசுவார். அதாவது இன்ப வடிவினன். அவனுடைய வடிவிலே ஒன்றுகின்றவருக்கும் அந்த பேரானந்தம் விளையும். 7வதாக முடிவில் ஆற்றல் உடைமை என்று சொல்லப்படுகின்ற அந்த குணம். முடிவில் ஆற்றல் உடைமை என்பது அவனுடைய ஆற்றலுக்கு முடிவும் கிடையாது, ஒப்புமையும் கிடையாது. எல்லா உலகங்களையும் நிமிடத்திலே தோன்றி அதை ஒடுக்கக்கூடிய வல்லமை உடையவன் அவன். அடுத்தது முற்றும் உணர்தல் என்று சொல்லுவது, எல்லாவற்றையும் ஒரு சேர உணர்கின்ற தன்மை சிவன் ஒருவனுக்கே உண்டு. நாமெல்லாம் ஒவ்வொன்றாக உணர்வோம். சிவபெருமானோ ஒரு சேர எல்லாவற்றையும் முற்றுமாக உணர்வான். திருவள்ளுவ நாயனாரும் கூறுகின்றார், கோளிற் பொறியிற் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று குறிப்பிடுகின்றார். எனவே திருவள்ளுவர் கடவுள் என்று குறிப்பிடுகின்றவருக்கு 8 குணங்கள் இருக்கும் என்று அவர் தெளிவாக சொல்லி இருப்பதனாலே, சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் இந்த 8 குணங்கள் இருப்பதினாலே சிவன் ஒருவனே கடவுள் பதி என்பது நமக்கு தெளிவாகிறது.